குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு திங்கட்கிழமை 11/8/2025. இன்று 11/8/2025 ஜூலை மாதம், விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. தேய்பிறை துவிஜை திதி மதியம் 12:16 வரை. அதன் பிறகு திருதியை திதி சதய நட்சத்திரம் மதியம் 3:18 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சித்தயோகம் இன்னைக்கு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6 to 7:30, ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10 to 12, குளிகன் மதியம் 1 to 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரமம் கடகம். பொது பெருமாள் வழிபாடு இன்னைக்கு எடுத்துக்கிறது. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை சூரிய உதயம் 6:06, அஸ்தமனம் மாலை 6:29, சந்திர உதயம் இரவு 8:18, மறுநாள் காலை 7:45 மணி. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 மறுநாள் இரவு 11:51 வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். அஸ்வினி எதிர்பார்த்த பணம் வரும். பரணி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். கார்த்திகை இழுபறியாக இருந்த வேலை முடியும். ரிஷபம். கார்த்திகை வழிபட்டால் வளம் காணும் நாள். ரோகிணி குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். மிருகசீரியிடம் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் நடந்தாக்கா நமக்கு ஆதாயம் உண்டு. மிதுனம். மிருகசீரியிடம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். திருவாதிரை வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். புனர்பூசம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கடகம். புனர்பூசம் நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும். பூசம் மனதில் உள்ள குழப்பம் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். ஆயில்யம். சந்திராசிரமம் தொடர்வதால் வழக்கமான வேலைகளில் நிதானம் தேவை. சிம்மம். அமைதியாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். பூரம். குடும்பத்தில் இருந்த குழப்பம் மறையும். உத்திரம். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கன்னி. நெருக்கடி விலகும் நாள். அஸ்தம். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். அதாவது இது முன்னாடி சொன்னது உத்திரம் நட்சத்திரம், இப்போ அஸ்தம். சித்திரை. மறைமுகமாக தொல்லை தந்தவர்கள் விலகுவர். துலாம். சித்திரை நெருக்கடி நீங்கும் நாள். சுவாதி. நிதானமாக செயல்பட வேண்டும். விசாகம். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். விருச்சிகம். விசாகம். தாய்வழி உறவினரால் ஆதாயம் ஏற்படும். அனுஷம். முயற்சியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கேட்டை. தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். தனுசு. உங்கள் திறமை வெளிப்படும். பூராடம். குடும்ப பிரச்சனை விலகும். உத்திராடம். பின்விளைவுகளை நினைத்து செயல்பட வேண்டாம், வரவு அதிகரிக்கும். கும்பம். தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். அவிட்டம். சதயம். உங்கள் செயலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். போராட்டாதி. வியாபாரத்தில் புதிய பாதை தோன்றும். போராட்டாதி. மீனம். போராட்டாதி. சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி. அலைச்சல் அதிகரிக்கும். ரேவதி. கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பரணி. பொதுப்பலன். பரணி, பூரம், போராடம் ஆகிய நட்சத்திரங்களில் எடுத்த வேலை வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு வம்பு நினைத்தது நடக்கும். உலகம் உன் கையில். ஆன்மீகம் அறிவோம். சிந்தித்து செயல்படும் உலகம் உன் கையில். உருவத்தால் சிறியவர் என யாரையும் ஏளனம் செய்யாதே. நன்மையோ தீமையோ நீ செய்வதை அனுபவிப்பாய். எனவே நல்லதை மட்டும் செய். மனசாட்சியை புறக்கணிப்பது பெருங்குற்றம். உழவு தொழிலின் மூலம் கிடைத்த பணம் நிலைக்கும். உழைப்பினால் கிடைத்த பணமும் நிலைக்கும். நாவடக்கம் காப்பதே தவவாழ்வின் அடையாளம். உலகின் உயரமான சிகரம் 7. எவரெஸ்ட். எல்ப்ரஸ் ஐரோப்பா. பன்காக் ஜெயா ஆஸ்திரேலியா. கோஸ்யூஸ்கோ ஆஸ்திரேலியா. கிளிமாஞ்சாரோ ஆப்பிரிக்கா. பிளாங்க் ஐரோப்பா. மெக்கின்லே வட அமெரிக்கா. அங்கோன்காகுவா தென் அமெரிக்கா. வின்சன் மாசிக் அண்டார்டிகா உள்ளிட்டவை ஆகும். இன்னைக்கு
செடியாய வல்வினிகை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு பிடிச்சது துளசி தான். இதை நான் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதே மாதிரி இன்று ஹரி 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 நம்ம நினைத்து ஹரி என்ற சொல்லுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்றது தெரியாது. நாம் அதை உச்சரித்தாலே போதுமானது. நமது தயாரிப்புகளின் இதுவும் ஹரி தான். ஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர், ஹரி மூட்டுவலி மூலிகை தைலம், ஹரி ஹேர் ஆயில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், நம்ம இது பண்ணலாம். என்னுடைய கமெண்ட் மூலிமா தெரிவிங்க எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி இன்று நல்லாயிருக்கும், நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஆடி மாதம் இன்னும் இதாக இருக்குது. குங்குமம் போல் சிவந்திருக்கும் தாயே. இப்போ ஆடி முடிஞ்சு அடுத்தது ஆவணி பிறக்கின்ற பொழுது, அதனால் அழகான ஆடி மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் ஆவணியை வரவேற்போம். குங்குமம் போல் சிவந்திருக்கும் தாயே, என் குறைகள் எல்லாம் தீர்த்தருள்வாய் நீயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, இங்கு மங்களங்கள் வந்திருப்பாய், மங்களமாய் வந்திருப்பாய் நீயே. நெய்விளக்கை ஏற்றி வைத்தேன் தாயே, இங்கு நித்தமென்னை காத்திடுவாய் நீயே. கைவிளக்காய் துணையிருப்பாய் தாயே, என் கவலைகளை போக்கிடுவாய் தாயே. இப்படி நாம் எவ்வளவோ பாடிக்கொண்டே போகலாம். அன்னையின் மகாலட்சுமி அம்தவல்லி மீகு மாயண்டிக்கு ஒச்சின்னு தள்ளி. அன்னையென்று ஓடி வந்தேன் அருளொடுக்க மறுக்கின்றாய், முன்னைவினை மகனென்று முழு பொய்யை பேசுகின்றாய். உனையன்றி வினையென்று உண்டோ சொல் என் தாயே, வினைவினை என்பதன்றன் விளையாட்டு என் தாயே. சங்கம் வழங்கிய தமிழிலே உந்தன் மங்கள கீதத்தை கேட்டேன். மனமெனும் மேடையில் வாழும் உந்தன் மாணிக்கச் சிலம்பொலி கேட்டேன். கூவி அழைத்தும் வரவில்லை, என் குறைகளை கேட்கவும் மனமில்லை. பார்க்கவும் ரசிக்கவும் துடிக்கின்றேன், என் பாடலை கேட்டு ஏன் வரவில்லை. சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை இடைவுடுத்தி சிவகங்கை குளத்தருகே நீ ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகுக்கு இணையாக வேறொன்றும் கிடையாது. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பமெல்லாம் தருவாள், எண்ணமெல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சி சீடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் ஆடிடுவாள். அதனால் நாம் என்எஸ் விலாக்ஸை பார்க்கறதுனால என்ன நன்மை, என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. நம்மளோட கண்டென்ட் ஆன்மீகம். நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணும். என்ன முடியுதோ அதுதான். இருக்கிறதை வைத்து கொண்டு நாம் சுகமாக வாழ வேண்டும் என்பது தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் எதையுமே, யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. நான் இல்லாதது பொல்லாதது நான் என்றைக்குமே அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இருப்பதை வைத்து கொண்டு நான் தெய்வத்துக்கு தெரியும் அதனால் என்ன இருக்குது, நம்மக்கிட்ட எப்படி இருக்கோங்கிறது. அதனால் நான் இருப்பதை கொண்டு நாம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால் இதை நாம் எப்பொழுதும் இதை தான் சொல்லுவேன். ஹரி 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 என்கின்ற நாமத்தை சொல்லுவோம். ஹரி ஹரி மூட்டுவலி மூலிகை தைலம், ஹரி ஹரி மூட்டுவலி ஹேர் ஆயில். அதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை ஊற வச்சு குளித்தா போதும். நமக்கு கண்ணு வலி, தலைவலி, மண்டைக்குள்ளே இருக்கிற நரம்பு எல்லாமே சுபிக்ஷமடையும். அதனால் நீங்கள் எந்த ஹேர் ஆயில் அதை அப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா டெய்லி ஒரு வாசடிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு அதுக்கு போக முடியாது. அதனால் இதை செய்யுங்க. இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயை குளித்து நீங்கள் ஊற வச்சிங்கனாலும் அந்த கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் இப்போவும் வரைக்கும் கண்ணாடி போடாமல், இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கே கண்ணாடி போடுறோம். அதற்கு காரணம் அதே மாதிரி உணவு உட்கொள்ளுதல் நம்ம அந்த நேரத்துக்கு எடுத்துக்கலாம். கீரைகள், காய்கறிகள், பழங்கள்
ஜூஸு, அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் உடனே போட்டு நம்ம குடிக்கிறது. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம், சாத்துக்குடி பழம், ஐஸ் ஒத்துக்கிட்டா போட்டு குடிங்க. ஐஸ் இல்லைன்னா இந்த ஊற வச்சு இந்த பாதாம் கீரை அது இதுன்னு வச்சு பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ண வேணாம். ஏன்னா அது எப்போ போட்டது என்ன இது பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, உடம்பிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் நமக்கு மிக மிக முக்கியம். கல்வி முக்கியம். உடல் ஆரோக்கியம், நமது பிரச்சனைகள், கடன்கள் தீர வேண்டும். இதுதான் நம்மளுடைய இது. கடன் 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 பிரச்சனை அதற்கு தீர வேண்டும். அதற்கு ஹரிநாமத்தையே சொல்லுங்க. ஹரி 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 என்ற நாமத்தை சொல்லுகின்ற பொழுது நமது கஷ்டங்கள் தீரும். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதுதான். நான் இன்றைய ராசி பலன்கள், இன்றைய நட்சத்திர பலன்கள் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாம் பெருமாள் கோயிலுக்கு போகணும். திங்கட்கிழமை நம்ம சிவன் பெருமானுக்கு சந்திர தரிசனம் செய்வது நல்லது. இன்று திங்கட்கிழமை, நேற்று சூரிய பகவானுக்குரிய நாள், இன்றைக்கி சந்திர பகவானுக்குரிய நாள். சந்திர பகவானுக்குரிய அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் இது சொல்லுவேன். எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இயல்பான ஒரு வாழ்க்கை, இயல்பான ஒரு இதுதான் நமக்கு தேவை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்